எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் டிஃபன் டைம் இப்படி எந்த சமயத்தில் வேணாலுமே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சாம்பார், சட்னி வகைகள் இல்லை இட்லி பொடி இது போல் எது வேணாலுமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவுலாம் இல்லாத சமயத்தில் இது போல் குயிக்கான ஒரு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி, அதே சமயத்தில் டேஸ்டியான ரெசிபி, செய்யறதும் ரொம்பவே ஈஸி. இந்த டிஃபன் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவுனா இடியாப்பத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாவு. அதாவது இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு இது போல் ரெடிமேடில் நீங்கள் வாங்கினாலுமே சரி, இல்லை வீட்டில் பச்சரிசியை அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அது 1.5 கப்பு அளவு சேர்த்துருக்கேன் நான். இதனோடையே 1 கப்பு அளவுக்கு மோர் சேர்க்குறேன். ஓரளவு நல்ல புளிச்ச மோர். இந்த அளவு தண்ணியாக இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், கட்டியான தயிராகவும் சேர்க்க வேணாம். 1.5 கப்பு அளவுக்கு இது போல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது 3 பங்கு மாவுக்கு 2 பங்கு புளிச்ச மோர் அப்படிங்கிற அளவில் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு இது போல் ஒரு பீட்டர் வச்சு நம்ம கலக்கும் பொழுது கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து வந்துடும். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒரு திக்கான பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது தோசை மாவு பதத்தில் கரைக்காதீங்க. இட்லிக்கு மாவு எந்த பதத்தில் நம்ம கரைப்போமோ அந்த அளவு திக்னஸில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் நமக்கு சரியாக வார்க்கிறதுக்கு வராது. அதனால் திக்காகவே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டுட்ட பிறகு இதை ஒன்று வார்த்து பாருங்கள். சரியாக வரலைன்னா நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மாவு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. வெறுமனே பச்சரிசி மாவே இதுக்கு போதுமானது தான். சப்போஸ் உங்களுக்கு பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசியை ஊற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பச்சரிசி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும். இப்போ இது கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்தாச்சு. இதில் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே போல் இஞ்சி, பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி, 1 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். இதனோடைய நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண கோஸ் சேர்க்கிறோம். கோஸுக்கு பதிலாக காலிஃப்ளவர் இருந்ததுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கேரட் தோலெல்லாம் எடுத்துட்டு துருவி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கோஸ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இது போல் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஈவன் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பீட்ரூட் சேர்க்கும்பொழுது கலர் ஃபுல்லாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். கேரட் சேர்த்திங்கன்னா பீட்ரூட் சேர்க்காதீங்க. ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். அதாவது நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இந்த அடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் 2 சிட்டிகை அளவு ஆப்ப சோடா சேர்க்குறேன். ஆப்ப சோடா சேர்த்து செய்யும்பொழுது அந்த ஒரு சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் விருப்பப்படலைன்னா ஆப்ப சோடா சேர்க்க வேணாம். ஆப்ப சோடா சேர்த்து செய்யும் பொழுது கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த பவுலில் இந்த மாவு நிறைய இருக்குது. அதனால் வேறு ஒரு பவுலில் நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக வச்சுட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இதனோட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை சேர்க்க போகிறோம். அதாவது மொத்தமாக நம்ம 3 பங்கு அளவுக்கு அரிசி எடுத்தால் அதில் 1 பங்கு அளவுக்கு ரவை சேர்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் பெரிய கப்பில் தான் அளக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க சின்ன கப்பு இல்லை நம்ம காஃபி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த டம்ளர், அதில் கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது தான் இது நல்ல ஒரு சுவையோடையும் மணத்தோடையும் நமக்கு இருக்கும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். ரவை சேர்த்துட்டு நிறைய நேரம் நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால்
ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு இது போல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம அடைகளாக செய்யும் பொழுது அது கரெக்டாக நமக்கு செவந்து திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மெல்லிசாக தோசை போல் தான் வார்க்க வேண்டியிருக்கும். அப்படி தோசை போல் வார்க்கும் பொழுது திருப்பும் பொழுது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அடி கனமான ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற கடலெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்குறேன். இது கருப்பு எள். நீங்கள் விருப்பப்படலை அப்படின்னா வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரியணும். சப்போஸ் வீட்டில் எள் இல்லை அப்படின்னா உடச்ச உளுந்தம்பருப்பு இருந்ததுன்னா சேர்த்துட்டு நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா செவந்த பிறகு தீயை மிதமாக வச்சுட்டு இது போல் இந்த மாவு எடுத்து சேர்த்துடணும். இப்போது இந்த அடை திக்காக தான் நம்ம செய்ய போகிறோம். திக்காக செய்யும் பொழுது தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் நமக்கு வெந்து வரும். இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல ஒரு மொறுமொறுப்பாகவே நமக்கு கிடைக்கும். மேலேயும் இது போல் எள்ளு நம்ம தூவிக்கலாம். எள்ளு தூவிட்டு மிதமான தீயில் இது அப்படியே நல்லா வேக விட்டுருங்க. ஒரு சைடு எல்லாமே ஒரு கோல்டன் கலரில் நமக்கு வெந்து வரும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் உங்களோட தேவைக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயிலையும் குறைவான தீயிலையும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வேக வைக்கும் பொழுது இது போல் ஓரமெல்லாம் நல்லா செவந்து வரும். நமக்கு கரண்டி வச்சு இப்படி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கரெக்டாக அது எடுக்க வரணும். கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க. இப்போ எந்த அளவு செவந்து வந்திருக்கு பாருங்கள் அடியில். இது போல் தோசை கரண்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேனை ஒரு தட்டு வச்சு கவிழ்த்துனீங்கன்னா அப்படியே இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இதில் சேர்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது போல் நல்லா ஓரளவு எண்ணெய் விட்டுட்டு முறுமுறுப்பாக நல்ல கோல்டன் கலரில் செவந்து வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது போல் 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு எடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். காரசாரமாக செய்யக்கூடிய சட்னி வகைகள் எல்லாமே இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சாம்பார் வகைகள், குருமா, இப்படி எது வேணாலுமே நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடையை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. இட்லி மாவு, தோசை மாவுலாம் இல்லாத சமயத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃபன் தான் இது. இதே அளவுகளில் நீங்கள் செய்யும் பொழுது டேஸ்ட்டு வேறு லெவலில் வருங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.